பவர் எங்க போச்சு? எல்போ முன்னாடி போன பாலுக்கு இங்கே போகும். கை பாரு எங்கே வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது பாரு. டாட்டா எங்கே வரைக்கும் முடிஞ்சேன் பாரு. இங்கேருந்து முடிச்சுட்டு இங்கேருந்து எடுக்கும் பாரு. நல்லா பாரு. நீங்கள் என்ன பண்ணுற பாதி போகும்போது இங்கே போய் பாரு. நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகணும் அடிக்கும் போது. அப்போ தான் பால் ட்ராவல் ஆகும், பால் நேராக போகும். எல்போ போட்டு நல்லா எல்போ ஃப்ரண்ட் எல்போ போடும். பால் நல்லா தூக்கி பேட் நல்லா மேலே போயிட்டு வரட்டும். ரிதமில் வரட்டும். தனியாக நடக்குது. தனியாக பேட் போயிட்டு தனியாக வருது. ஸ்லோலியாக இருக்கு எல்லாமே. ஸ்லோ ரிஸ்டிங்காக பேட்டிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னா அது ஓங்குறேன். ஓங்கிட்டு ஆனால் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் ஆகிடுது. அப்புறம் பால் வந்ததுக்கப்புறம் திரும்பி தனியாக வருது. நீங்கள் கொடுக்குற பவரு தனித்தனியாக கொடுக்கணும். புரியுதா? அந்த பவர் ஃபுல்லாக ஒன்றா கண்டினியூ ஆகும். ஒன்றா கண்டினியூ ஆச்சுன்னா உன் பேட் ஸ்பீடும் இருக்கும், கஷ்டப்படாமல் அடிக்கலாம். என்ன பண்ண பால் போதுமே ஓங்கிடுறேன். பவர் ஸ்டாப் ஆகும் மொமெண்டம். திரும்பியும் பால் வந்ததுக்கப்புறம் திரும்பி தனியாக வரும். ஸோ அதை வெயிட் பண்ணி பொசிஷனுக்கு வெயிட் பண்ணி அந்த பேட் லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு தப்புன்னு வரும். அதுதான் ஓகேவா? கொஞ்சம் வெயிட் குட் குட். ஸ்டாப் ஆயிடுச்சு. குட். நல்லா உடம்பு கூட உடம்பு ஸ்ட்ராங்காக வை. கோர் ஸ்ட்ராங்காக வை. ஸ்ட்ராங் கோர். லெக் ஸ்ட்ராங். குட் ஸ்டாப்.